ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஏஜே ஃபின் எழுதின த விமன் இன் த விண்டோ அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏஜே ஃபின் அப்படிங்கிறது டேனியல் மெலாரி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தருடைய பென் நேம் தான். ஏன்னா இவர் க்ரைம் ஃபிக்ஷன் நிறைய எழுதுவார். ஸோ ஏஜே ஃபின் அப்படிங்கிற ஒரு சூடோனிமில் தான் இந்த நாவல் எழுதியிருப்பார். இவர் வந்து 1979 அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. ஸோ 2018 பப்ளிஷ் ஆன த விமன் இன் த விண்டோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஏஜே ஃபின்னுடைய ஃபர்ஸ்ட் நாவல். அதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்டில் இந்த நாவலும் ஒன் ஆஃப் த நாவல்ஸாக லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த நாவல் வந்து மூவியாகவும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதே டைட்டில் த விமன் இன் த விண்டோ அப்படிங்கிற டைட்டில் அடாப்ட் பண்ணப்பட்டு மூவியாக யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜோ ரைட் அப்படிங்கிறவர் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது போக நம்ம டேனியல் மெலாரி அதாவது ஏஜே ஃபின் எழுதியிருக்க இன்னொரு நாவல் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு 2024 ஃபெப்ரவரியில் இந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. சரி வாங்க இந்த விமன் இன் த விண்டோ அப்படிங்கிற இந்த த்ரில்லர் நாவலை பற்றி பார்த்துடலாம். இது வந்து January 2, 2018 இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனை இந்த நாவல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்குங்க. ஏன்னா இந்த நாவல் வந்து டாக்டர் ஆனா ஃபாக்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதில் அந்த டாக்டர் ஆனா ஃபாக்ஸ் சொன்ன இல்லையா, அவங்க வந்து ஆக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸால் சஃபர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ ஆக்ரோஃபோபியா அப்படிங்கிறது அது வந்து ஒரு மென்டல் பிஹேவியரல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வரீடாக இருக்கிற பர்சனாலிட்டிக்கு வர ஒரு சிம்டம்ஸ் மாதிரி. ரொம்ப அந்த என்விரான்மெண்ட்டே சேஃபாக இல்லை, இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், இது ப்ராப்பராக இல்லை. குறிப்பாக வந்து க்ரௌடட் பிளேசஸ்லாம் அவங்களுக்குலாம் செட் ஆகாது. பப்ளிக் பிளேசஸ் மூவ் ஆகிறது அந்த மாதிரி அது வந்து ஒரு ஃபோபியா மாதிரிங்க. ஆக்ரோஃபோபியா இது வந்து ஒரு பிஹேவியரல் டிஸார்டர் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க சஃபர் ஆகிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஆக்ரோஃபோபியா இருக்குது அப்படின்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். அதை பற்றி என்னங்கிறத நாவலில் பின்னாடி தான் சொல்ல வர்றாங்க. அந்த கார் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் டாக்டர் ஆனா ஃபாக்ஸ் அப்படிங்கிறவங்க நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய வீடில் ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. இது போக இன்னொரு நம்ம ரீடர்ஸ்க்கு என்ன தெரிய வருது அப்படின்னா டாக்டர் ஆனா ஃபாக்ஸ் வந்து அவங்களோட ஹஸ்பண்டான ED அப்படின்னு சொல்கிறாங்க, எட் ஃபாக்ஸ், அவங்கக்கிட்ட இருந்து தனியாக இருக்காங்கங்கிறதும் தெரிய வருது. அப்புறம் அவங்க கூட வந்து அவங்களுடைய 9-year-old டாட்டர் ஒரு பொண்ணு ஒலிவியாங்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனால் இவங்க அடிக்கடி அவங்க ஹஸ்பண்ட் கூட ஃபோனில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரீடர்ஸ்க்கு தெரிய வருது. கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் ஆனா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆனா ஃபாக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய டேஸை எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. அப்புறம் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறாங்க. அப்புறம் ஆன்லைனில் இவங்கள மாதிரியே தனிமையாக லைஃப்பை லீட் பண்ணுற பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதாவது ஆக்ரோ ஆன்லைன் ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் இவங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மூலயமா பழைய படங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் இது மாதிரி தெரப்பிஸ்ட் கிட்டலாம் போகிறாங்க. இது வந்து அவங்களோட ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது. மோரோவர் இவங்க வந்து பக்கத்து வீட்டிலலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்பை பண்ணுற மாதிரி இவங்களோட டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்க. குறிப்பாக ரசல் ஃபேமிலின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வராங்க. ரசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வர்றாங்க. அவங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்லேயே அந்த ரசல் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா எத்தன் ரசல், ஜேன் ரசல், அப்புறம் அலிஸ்டர் ரசல். இதில் வந்து இந்த ஜேன் அண்ட் அலிஸ்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே ரசல் ஃபேமிலி தான். இதில் எத்தன்கிற அந்த பையன் மட்டும் கொஞ்சம் ஷை கேரக்டர் உள்ள ஒரு பையன், அதாவது கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள ஒரு டீனேஜர் பாய். அதாவது பார்க்லலாம் போகும்பொழுது எத்தனும் ஆனாவும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஆனால் இது எத்தனுடைய அம்மா வந்து ஜேன் அண்ட் அலிஸ்டருங்கிறவர் அவங்க அப்பா, நம்ம ஜேனுடைய ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த ஃபேமிலி, அந்த ரசல் ஃபேமிலி. ஸோ அந்த ரசல் ஃபேமிலியும் மானிட்டர் பண்ணுறாங்க நம்ம ஆனா ஃபாக்ஸை. கொஞ்ச நாள்லே எத்தன் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி இவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அலிஸ்டர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற ஃபாதர், எதுனாலும் ஸ்ட்ரிக்டாக மூவ் பண்ணுறாரு. ஆனால் ஜேன் அவங்களோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ ஜேனை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து ஆனாவும் ஷேர் பண்ணுறாங்க, ஜேனும் ஆனா கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. ஒரு நாள் அவங்களோட ஆனா வந்து அவங்களோட வீட்டில் இருந்து அவங்க விண்டோ வழியாக பார்க்கும் பொழுது ஒரு ஈவினிங் டைமில் ஆனா என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேன் வந்து
கொல்லப்படுறாங்க, அவங்க அவங்க வீட்டில் நடக்குது, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. உடனே இமீடியட்டாக போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இப்போது போலீஸும் வந்தாச்சு. ஆனால் ரசல் ஃபேமிலி இல்லை இல்லை அப்படி எந்த விஷயம் இங்கே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. போலீஸில் வந்து சில டிடெக்டிவ்ஸும் வர்றாங்க. லிட்டில் அண்ட் நார்லி அப்படின்னு சொல்லிட்டு NORELLI இவங்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஆனால் இல்லையே, ஆனாவுடைய கதையை வந்து ஆனா வந்து சொல்கிறா இந்த மாதிரி போலீஸ்கிட்ட, அங்கே வந்து ஜேன் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க, அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அவங்க வந்து குத்திட்டாங்க கத்தியால், நான் வந்து என் வீட்டிலேருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் அவங்க வீட்டில் போய் பார்க்கும் பொழுது ஆனாவுடைய கதை வந்து நம்புறபடியாக இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஜேன் உயிரோடு இருக்காங்க, எந்த ஒரு காயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. உடனே ஆனா வந்து இல்லை இவங்க ஜேன் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, நான் பார்த்தது ஜேன் பட் இவங்க அவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போது இவங்களுக்கு அது டவுட்டாகவே இருக்குது, இல்லையே நான் பார்த்த ஜேனை வந்து இவங்க கொண்டாங்க, ஆனால் இங்கே ஜேனாக நிற்கிறது வேற ஆளாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது நம்ம டாக்டர் ஆனா ஃபாக்ஸ்க்கு. அப்புறம் இருந்தாலும் அந்த ரசல் ஃபேமிலி மேலே இவளுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சம்திங் ராங் இங்கே நடக்குது, எனக்கு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. அப்போ இவளுக்கு வந்து ஒரு அனானிமஸ் இமெயில், அதாவது யாருன்னே தெரில, ஏதோ ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் என்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர் ஆனா ஃபாக்ஸ் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அவளோட பிக்சரே வருது. இதை பார்த்தோன்னே அகெயின் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது அந்த டிடெக்டிவ் இவளை மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் உங்களுடைய டாட்டர் உங்களுக்கு நடந்த அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அந்த விஷயம் வந்து உங்களை வந்து இந்த ஆக்ரோஃபோபியாவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வைக்குது. இது வந்து ஒரு மென்டல் அண்ட் ஒரு பிஹேவியரல் டிஸார்டர் தாங்க. நீங்கள் வந்து உங்கள் மனசில் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கிறீங்க, அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி, அவங்கக்கிட்ட அவங்க கூடலாம் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இது எல்லாமே ஒரு ஹாலுசினேஷன் தான். இது வந்து ஒரு மன பிரம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து இவ்வளோ மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். மோரோவர் இந்த நீங்கள் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, அக்கார்டிங் டு உங்களுடைய இந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய டிஸார்டர்னால எங்களால் என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியுது அப்படின்னா, நீங்களே அந்த பிக்சரை எடுத்து நீங்களே உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பட் இருந்தாலும் எப்படி சரி இது ஒரு ஹாலுசினேஷன்னே வச்சுக்கலாமே, ஏன்னா நான் ஃபோட்டோ வந்து நானே கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு தெரியாமல் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த மர்டர் எப்படி ஒரு ஹாலுசினேஷன் ஆகும்? நான் விண்டோ வழியாக நான் பார்த்த ஒரு விஷயந்தான், ஆனால் அதையுமே எப்படி ஹாலுசினேஷன் அப்படின்னா மனப்பிரமை, ஸோ அதுவும் எப்படி ஒரு ஹாலுசினேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஃபாக்ஸோட மைண்டில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது ஆனா இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் ஒரு ஃபோட்டோ, ஒரு இமேஜ் கிடைக்குதுங்க. அந்த இமேஜ் என்ன அப்படின்னா, ஜேன் கூட இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ரசல் ஃபேமிலி அந்த ஸ்ட்ரீட்க்கு வரும்பொழுது ஜேன் வந்து ஆனா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க கூட எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் நம்ம ரசல் கிட்ட காட்டுறாங்க. இங்கே பாரு இவங்க தானே ஜேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக அழ ஆரம்பிச்சிடறான். அப்புறம் உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, ஜேனும் அலிஸ்டரும் என்னுடைய அடாப்டிவ் பேரண்ட்டு தான், எங்களோட அடாப்டிவ் பேரண்ட், அதாவது எங்களோட ரியல் பேரண்ட் கிடையாது. அண்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை சொல்கிறாங்க. கேட் அப்படிங்கிறவங்கள தான் ஆனா வந்து ஜேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டாங்க, சரிதானா? அவங்க தான் இந்த KATAEன்னு ஒரு கேரக்டர் சொல்கிறேன், அந்த விமன் தான் ஆக்சுவலி நம்ம எத்தனுடைய பயாலஜிக்கல் மதர். ஸோ கேட் வந்து அந்த ஃபேமிலியை ட்ராக் டவுன் பண்ணி தன்னுடைய பையனை பார்க்குறதுக்காக திரும்ப வர்றாங்க. பட் இது வந்து ஜேனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அதனால கேட் வந்து ஸ்டாப் பண்ணப்படுறாங்க. அப்புறம் இந்த மர்டர் நடந்தது உண்மை தான். கொல்லப்பட்டது யார் அப்படின்னா கேட், KATIE இவங்க தான். அப்புறம் போலீஸ் வந்ததுனால அலிஸ்டர் அண்ட் ஜேன் வந்து அந்த பாடி, அந்த டெட் பாடி, அந்த மர்டர் நடந்தது இல்லையா, கேட்டை கொண்டாங்க இல்லையா, அந்த டெட் பாடியை வந்து மறைச்சது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட அவங்க போயும் சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் உள்ள ஒரு லேடி மர்டர் பண்ணப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து அவங்க ஜேன் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்தாங்க இல்லையா. பட் இப்போ தான் நம்ம எத்தன் ரசல் வந்து கிளியராக விஷயங்கள் சொல்கிறான். சரி ஓகே, இருந்தாலும் டாக்டர் ஆனா ஃபாக்ஸ் வந்து எத்தன்கிட்ட இதை பற்றி போலீஸ்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறான்.
நீங்களும் இதை பற்றி வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தன் வந்து அவளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்டர் ஆனா ஃபாக்ஸ்க்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி போடுறான். இந்த மாதிரி நானும் என்னுடைய பேரண்ட்டும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள டாக்டர் ஆனா ஃபாக்ஸை ஒரு கன்சோல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிடுறான். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நாங்கள் போய் போலீஸ்ட்டை நாங்கள் வந்து சொல்லிடுறோம், ஏன்னா நடந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த நைட்டே டாக்டர் ஆனா ஃபாக்ஸ்க்கு எத்தன் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னது நம்ம ரூமுக்கு யாரோ இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ரூமில் எத்தன் இருக்கிறாங்கிறது, அதாவது எத்தன் நம்ம ரசல் இருக்கிறாங்கிறது தெரிய வருது. அப்புறம் ஆனா கேட்குறா, எப்படி நீங்கள் இருக்கிற அப்படிங்கும்போது தான் எத்தன் வந்து சில விஷயங்கள் அவன் ஷேர் பண்ணுறான். இந்த மாதிரி எனக்கு வந்து சைக்கோபேத்திக் டெண்டன்சிஸ் உண்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி நைட் டைமில் யார் வீட்டையும் எட்டி பார்க்குறது, அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் மானிட்டர் பண்ணுறது, இதே மாதிரி நிறைய விமென்னை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் ஆனா ஃபாக்ஸ் கிட்ட அவன் உண்மையை சொல்ல நினைக்கிறான். என்ன அப்படின்னா, ஸ்டாப் பண்ணி கொல்லப்பட்டாங்க இல்லையா கேட்டு, அதை கொன்னதே நான் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன அவங்க வந்து சரியாக பார்த்துக்கலங்கிற ஒரு விரக்தினால் நான் வந்து கொண்டுட்டேன், இதுதான் உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்கிறான். மெயினாக வந்து ஒரு கசப்பான உணர்வு எனக்கு வந்து அவங்கக்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட வந்து கிடைக்கல. அஸ் அ சைல்டாக நான் வந்து நிராகரிக்கப்பட்டேன், எனக்கு ப்ராப்பர் கேரிங் கொடுக்கப்படலை. இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் தெரியும். இதை நான் ஹைட் பண்ணுறதுக்காக இதை ஒரு சீக்ரெட்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஒரு பாயிண்டில் டாக்டர் ஆனா ஃபாக்ஸ்க்கு தெரிய வருது கேட் வந்து தன்னையும் கொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிறதுனால சரி நம்ம எத்தன் ரசல் வந்து தன்னையும் கொல்ல போகிறான், எப்படி கேட்டை வந்து அவன் கொன்னானோ அதே மாதிரி தன்னையும் கொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச வந்தவொடனே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக போகிறான். அப்போது அந்த ஒரு ஸ்கை லைட் அப்படின்னா அந்த ரூஃபுடைய ஓப்பனிங்க, அந்த ஒரு பிளேஸ், அந்த விண்டோ மாதிரி ஸ்லிட் மாதிரி இருக்கும், அந்த ஓப்பனிங்கில் இருந்து நம்ம எத்தன் ரசலை வந்து இவன் தள்ளி விட்டுறான். சரி தானே? இப்போது அவனும் இறந்து போயாச்சு. அப்புறம் அலிஸ்டர் வந்து கேட்டை மர்டர் பண்ண காரணத்துக்காக அலிஸ்டர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. எத்தன் ரசல் இறந்து போயாச்சு. அண்ட் டாக்டர் ஆனா ஃபாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ப்ராப்ளம்லேருந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி இந்த நாவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்ம நாவலிஸ்ட் ஏஜே ஃபின். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னா, மெயினாக அந்த ஆனா ஃபாக்ஸோட லைஃப்பில் நடக்கிற மாதிரி தாங்க காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆக்ரோஃபோபியாவில் சஃபர் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த தனிமையாக அந்த வீட்டில் வசிக்கிறது, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஓல்டு மூவிஸ் பார்க்குறது, அப்புறம் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறது, வைன் எடுத்துக்கிறது, அப்புறம் ஆக்ரோஃபோபியாவால் சஃபர் ஆகிற மித்தவங்களுடைய சஜஷன்லாம் கேட்டுக்கிறது. வெப்சைட்டில் இந்த ஆகோரா அப்படிங்கிற வெப்சைட்டில் சைக்காலஜிஸ்டோடைய சஜஷன் படி அவங்க கேட்டுக்கிறது. அதுக்கப்புறம் எத்தனுடைய லைஃப்பில் நடந்த விஷயம், ஏன்னா வந்து 16-year-old பாய் தான், பட் போஸ்டன்லேருந்து மிஸ் பண்ணி இந்த பிளேஸ்க்கெலாம் வந்திருக்கேன், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன விஷயம், அதெல்லாம் அவங்க ரெக்கலெக்ட் பண்ணி எழுதி வைக்க நினைக்கிறாங்க. ஸோ எத்தன் ரசலுடைய டெத்துக்கு அப்புறம் ஒரு 6 weeks கழித்து ப்ராப்பராக அவங்க மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம டாக்டர் ஆனா ஃபாக்ஸை ஆல்கஹாலை விட்டாச்சு, மெடிக்கேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்ததுனால அவங்களோட வீட்டிலேருந்து அவங்க வெளியே வந்து அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டான பினா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க அந்த ஆக்ரோஃபோபியாவிலேருந்து விடுவிக்கப்பட்டாச்சு, இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம்குள்ளே போக போகிறதில்ல, நானும் ஒரு ஸ்ட்ராங் லேடி தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் த விமன் இன் த விண்டோ அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.